இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று ஜூலை மாதம் 4ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். இன்றைக்கு மனுஷன் இன்னைக்கு இருக்கின்ற சூழ்நிலையிலே, வாழ்க்கை நிலையிலே, இந்த உலக நவநாகரிக நிலையிலே என்னதான் ஒரு சொத்து சுகம் இருந்தாலும், என்னதான் பெரிய மாளிகையில் நீ குடியிருந்தாலும், அப்படி சொடக்கு போட்டால் எல்லாம் கிடைக்குங்கிற வசதி வாய்ப்புகள் எல்லாம் நீ பெற்றிருந்தாலும், மனுஷன் இன்னைக்கு ஒன்றை தேடி அலைகிறான். இன்னைக்கு எங்கேயாவது அது கிடைக்காதான்னு மனுஷன் அப்படி சொல்றான், அப்படியே நாயா பேயா அலைகிறான்னு சொல்லணும். நீ என்ன வசதி வாய்ப்பு இருந்தாலும் இந்த ஒன்று அவ்வளோ எளிதில் கிடைக்காது. அதுதான் ஆறுதல்னு சொல்லுவாங்க. ஆறுதல், இந்த மன நிறைவு இருக்குதே, அதை எந்த கடையிலையும் வாங்க முடியாது. அவனே உள்ளத்தால் அனுபவிச்சதான் உண்டு. அப்படிப்பட்ட எங்குமே எவ்வளவு கூட்டி கொடுத்தாலும் கிடைக்காத விலை மதிப்பற்ற அந்த ஆறுதலை, இந்த தேறுதலை, மன நிறைவினை நமக்கு என்றுக்குமே கொடுத்துக்கிட்டு இருக்கிறவர் கடவுள் மட்டுமே. இன்னைக்கு 2ஆம் வாசகம் பாருங்க பார்ப்போம். மத்தேயு ஒரு சுங்க வரி வசூல் செய்கின்ற ஒரு நபர். ரோமை அரசுக்கு ஒரு முக்கிய நபர் அவர். மக்கள்கிட்டலாம் காசை வாங்கி நல்ல செல்வ செழிப்பில் கொழுத்திருக்கின்ற ஒரு நபர் அப்படின்னு சொல்லுவோம். எனவேதான் வரி தண்டுறவங்க மக்கள்லாம் பாவிங்கன்னு சொன்னாங்க. ஏன் தெரியுமா? ஒரு இறையனா கருத்துப்படி வரி வாங்குறவங்க என்ன பண்ணுவாங்களாம், ரோமை அரசாங்கத்துக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கான காசை, வரியை தங்களுடைய பணத்தில் தான் கொடுத்துருவாங்களாம். கொடுத்துட்டு அதை மக்கள்கிட்ட என்ன பண்ணுவாங்களாம், வசூல் பண்ணிக்குவாங்களாம். வசூல் பண்ண அவங்க இஷ்டம். நான் ஒரு உரிமையை நான் வாங்கிட்டேன், என் பணத்தை கொடுத்து நான் வரி வாங்குற உரிமை வாங்கினேன், அப்போ நான் காசு நீ கொடுத்து தான் ஆகணும். நான் அந்த ரோமையருக்கு ஒரு 10 ரூபா வரைக்கும் வச்சுக்கணும், 5 ரூபா கேட்பேன், நீ கொடுத்தாகணும். ஏன்னா எனக்கு ஒரு அடிமை மாதிரி நான் முன்ன விலை கொடுத்து வாங்கிட்டு இருந்தேன், எனக்கு வரி கட்டி ஆகணும். இப்படி மக்களை அவர்கள் கசைக்கு பிழிவதால தான் மக்கள் என்ன பண்ணாங்க, இந்த வரி வாங்கினவங்கள பாவிங்கன்னு சொன்னாங்க. அந்த பாவிங்க லிஸ்ட்டில் அவங்க கொண்டு வச்சுருந்தாங்க அவங்க. இப்படிப்பட்ட நிலையிலே பணம் செழிப்போடு வாழ்ந்து கொண்டிருந்த அவர், ஏசப்பா சொன்ன ஒரு வார்த்தைக்காக எல்லாத்தையும் விட்டு பண்ணி போயிட்டாரு. என்னை பின்பற்றி வேற ஒண்ணும் கிடையாது, என்னை பின்பற்றி வா பார்த்தாரு. அவர் சொல்ற அந்த வார்த்தை நமக்கு எல்லாத்தையும் மன நிறைய கொடுக்குது. அவருடைய கனிவான ஏசப்பா கனிவான பார்வை நமக்கு நிறைய கொடுக்குது, மனசு ஒரு ஆறுதலை கொடுக்குது. அந்த ஆறுதலை, அந்த மன நிறைவை, அந்த ஒரு மகிழ்ச்சியை, அந்த ஒரு கனிவை, அவருடைய பார்வையில் இருக்கிற அந்த ஒரு குளிர்ச்சியை நம்ம சொத்து சுகமெல்லாம் கொடுக்கலையே. அனைத்தையும் விட்டு விட்டு அவர் என்ன பண்றாரு, ஏசப்பா பின்னாடியே பாருங்க. இத்தனை ஏசப்பா எந்த ஒரு இதுன்னு சொல்ல, ஒண்ணுதான் சொன்னாரு, என்னை பின்பற்றி வா, அவ்வளவுதான். வேற எதுவுமே அவர் சொன்ன வார்த்தை கிடையாது. அந்த வார்த்தையின் வலிமையை மத்தேயு உணர்ந்திருந்தார். கடவுளை பின்பற்றினால், கடவுளுடைய திருக்கரத்தை பிடித்து நாம் நடந்து அவருக்கு கூட நடந்து போனால், அவருடைய பாத சுவற்றை பின்பற்றி நாம் நடந்து போனால் நமக்கு என்ன கிடைக்கும் என்பதை மத்தேயு உணர்ந்திருந்தார். அப்படி கிடைக்கிற அந்த ஒரு வாழ்க்கை, இறைவனோடு இணைந்த வாழ்க்கையை இந்த சொத்து சுகம் எதுவும் கொடுக்காது. கடவுள் கொடுப்பாரு. இன்னைக்கு முதல் வாசகம் பாருங்க பாப்பா. இன்னைக்கு சாரா இறந்துடுறாங்க, ஈசாக்குடைய அம்மா இறந்து போயிடுறாங்க. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சம்சாரம் போனால் சகலமும் போச்சுன்னுவாங்க, தமிழில் சொல்லுவோம். அது உண்மை தானே. மனைவி இறந்து போயிடுறாங்க. ஆபிரகாமுக்கும் வயசாகி போச்சு, அவரால் எதுவுமே செய்ய முடியல. ஒரு வேலைக்காரனை கூப்பிட்றாரு, எப்பா என்ன பண்ணு, இந்த கானான் நாட்டில் என் பிள்ளை ஈசாக்கு நீ பொண்ணு கட்டாத, நான் பிறந்த ஊருக்கு போ, நான் பிறந்த ஊருக்கு போ, ஊருங்கிற அந்த ஊருக்கு போயிட்டு அங்கே என்னுடைய ரிலேஷன்ஸ் இருப்பாங்க,
ஏன் சொந்தக்காரங்க அங்கிருந்து பொண்ணு கட்டு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க, வாக்குறுதி கொடுங்க. இந்த வேலைக்காரன் சொல்றாரு, ஐயா என் முதலாளி நீங்கள் சொல்கிறது நியாயம்தான். ஒருவேளை நான் அங்கே போய் பொண்ணு கேட்கும்போது அந்த பொண்ணு இந்த ஊரில் வந்து வாழ மாட்டேன்னு சொல்லிடுச்சு, நான் என்ன பண்ணுறது? அப்போ உங்கள் வாக்குறுதி நான் மீறினவன் ஆகிடுவேனே அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் அதெல்லாம் பற்றி கவலைப்படாது. ஒருவேளை அப்படி வந்து அந்த அந்த பொண்ணு இங்கே வரமாட்டேன்னு சொன்னால் அதுக்கு நீ என்ன பண்ணுவேன்? அப்போ இந்த சத்தியம் உனக்கு வந்து உன்னை கட்டுப்படுத்தாது, நீ போன்னு சொல்கிறாரு. அம்மா இறந்து போயிட்டாங்க. அப்பா என்ன பண்ணுறாரு? அவர் வயசாகி போச்சு, முடியாதவர் ஆயிட்டாரு. ஈசாக் ஆறுதலின்றி தவிக்கிறார். நட்டாத்தில் நிற்கிறார். அவர் என்ன செய்யறது? அவருக்கும் கடவுள் ஆறுதலை கொடுக்கிறார். பார்க்குறாரு, ஈசாக் ஏன் அப்படி இருக்கிறான்? தனிமையாக இருப்பது கிடையாது. இப்போ ஆதியாகமம் பார்ப்போம். நந்தவன் இந்த இன்பத்தை படைக்கிறார், அங்கே ஆதாமை படைக்கிறார். எல்லா மிருகங்களும் மகிழ்ச்சியாக இருக்குது, ஆதாம் மட்டும் இருக்கிறான். தனிமை இல்லையா? ஆண்டவர் யோசிக்கிறாரு, மனிதன் தனியாக்குறது நல்லது கிடையாதுன்னு யோசிக்கிறார். அவனுக்கு தகுந்த துணையை ஏவாளை கொடுக்கிறார். ஈசாக் பாருங்க, ஆறுதல் என்று சின்ன வயசு பையன் அவன் துடிக்கிறார். அந்த வாழ்க்கைக்கும் கடவுள் ஆறுதலான ஒன்றை மனுஷனுக்கு கொடுக்கிறாரு பாருங்க. அப்போ இறை வழியிலும் ஆறுதலையும் இவ்வுலக காரிய வழிகளிலும் ஆறுதலையும் கொடுக்க வல்லவர் நம்முடைய ஆண்டவர். அவர் கொடுக்கின்ற ஆறுதலை எந்த விலை கொடுத்துணும் வாங்க முடியாது. சோர்களே, நமக்கு மனசில் கஷ்டமா? ஆன்மீக வாழ்விலே கஷ்டமா? இல்லை இந்த உலக வாழ்வில கஷ்டமா? ஆறுதல் இல்லையா? ஆண்டவர் பார்த்துங்க, போய் பாருங்க, தெரியும். ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்த்துட்டு இருக்கோம். என் பிள்ளைக்கு என்ன வேணும் பார்த்துட்டு இருக்காரு. வயல்வெளி பூவை பாருங்க, அந்த பூ வந்து இன்னைக்கு காலையில் பூத்து சாயந்தரம் விழுந்துடுது, அழிஞ்சு போயிடுது. அந்த பூக்களுக்கும் கடவுள் அணி செய்கிறார். அப்படிப்பட்ட பூக்களை விட மனுஷன் நீங்க என் பிள்ளைங்க இவ்வளோ மேலானவங்க இல்லையா என்று திருப்பால் சொல்லுகிறது. சகோதரர்களே, கடவுள் நமக்கு ஆறுதல் அளிக்கும் கொடை ஊற்று அவர். எனவே நாம் நம்முடைய வாழ்க்கையை அவரிடத்தில் ஒப்படைப்போம், அவர் தரும் ஆறுதலை பெற முயற்சிப்போம்.